மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ஒர்க் பண்ணும்? மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டா? ஸோ இதை பற்றி இன்னும் கிளாரிஃபை பண்ண நம்ம ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் விஜயகுமார் நம்ம கூட இருக்கார். விஜயகுமார், நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தெர் ஆர் இன்வெஸ்டர்ஸ். அவங்க கிட்ட இருந்து வி பூல் தேர் மணி. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் த்ரூ வேரியஸ் ஸ்கீம்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கலெக்ட் பண்ணுறோம். அந்த மணியை வந்து வி ஆர் இன்வெஸ்டிங் இன் ஸ்டாக்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ். அதை இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர்ற ரிட்டர்னை வந்து வி ஆர் பாசிங் ஆன் டு தி இன்வெஸ்டர்ஸ். இதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பிஸ்னஸ் ஆசச். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எப்படி எல்லாம் இருக்கு, வாட் ஆர் இட்ஸ் அட்வான்டேஜஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா, இட் இஸ் ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர்ஸ் அண்ட் அசட் கிளாஸ். ஒரு காமன் இன்வெஸ்டராக எனக்கு டைம் இருக்காது, எனக்கு அந்த கம்பெனியை பற்றி ஸ்டடி பண்ணுற நாலேஜும் பத்தாது. அப்படிங்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வி என்கேஜ் ப்ரொஃபஷனல்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் மார்க்கெட் டைனமிக்ஸ். ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ், அந்த கம்பெனியோட ப்ராஸ்பெக்ட்ஸ் எல்லாமே பார்த்து அனலைஸ் பண்ணி வி ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட். அப்போ ப்ரொஃபஷனலி மேனேஜ், லோ காஸ்ட். காஸ்ட் வைஸ் நாம கோல்டுக்கு என்ன காஸ்ட், லேண்டுக்கு என்ன காஸ்ட் வருது, அதே மாதிரி பேங்க் டெபாசிட்ஸ் அந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தி லோயஸ்ட் காஸ்ட். இட்ஸ் ஹைலி ரெகுலேட்டட் இந்த இண்டஸ்ட்ரி பை செபி. அப்போ செபி ஹாஸ் கேப்ட் இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம வந்து மேக்ஸிமம் 2.5% மேலே வந்து எந்த ஸ்கீமே இருக்காது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2.5% கூட எப்படி கம்மி பண்ணணும் தான் நம்ம ஆல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஆல் கம்பெனிஸ் ஆர் ஒர்க்கிங். அப்போ காஸ்ட் வைஸ் திஸ் இஸ் தி ஒன் ஆஃப் தி லோயஸ்ட் அவென்யூஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நாம கலெக்ட் பண்ற அமௌண்ட்டை எந்தெந்த ஷேர்ஸ், எந்த கம்பெனி ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்றோம்ன்றத 100% டிஸ்க்ளோஸ் பண்றோம். மந்த் ஆன் மந்த் வி ஆர் சப்போஸ் டு கம் அவுட் வித் அ ஃபேக்ட் ஷீட். அதில் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட், ஒரு பர்டிகுலர் ஸ்கீம்ல எவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருக்கோம், அந்த அமௌண்ட் எங்கெல்லாம் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு 100% டிரான்ஸ்பரண்டாக நம்ம சொல்றோம். அதே மாதிரி கன்வீனியன்ஸ், வண்டர்ஃபுல் அட்வான்டேஜ்னு நான் சொல்வேன். சிட்டிங் அட் ஹோம் யூ கேன் ஆப்ரேட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இன்னைக்கு வந்து ஜஸ்ட் லைக் மொபைல்ல இருந்தோ இல்லை லேப்டாப்ல இருந்தோ யூ கேன் இன்வெஸ்ட் அண்ட் யூ கேன் எக்ஸிட். அந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டா, நாட் ஓன்லி என்டரிங் அண்ட் எக்ஸிட்டிங் பட் ஆல்சோ ஆப்ரேட்டிங். ஜஸ்ட் லைக் நீங்க எப்படி உங்க பேங்க் டெபாசிட்ஸ் ஆப்ரேட் பண்றீங்களோ, பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஆப்ரேட் பண்றீங்களோ, அதே மாதிரி யூ கேன் ஆப்ரேட் தி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட். அதே மாதிரி லிக்விடேட்டபிள், ஈஸிலி லிக்விடேட்டபிள். நம்ம நினைச்சோம்னா, இப்போ எப்படி கோல்டு நம்ம கையில இருந்தா இமீடியட்டா போயிட்டு அதை வந்து நம்ம லிக்விடேட் பண்ணி அமௌண்ட்டை ஜென்ரேட் பண்ண முடியுமோ, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஈஸிலி லிக்விடேட்டபிள். இந்த மொமெண்ட் நினைச்சு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு அவசியமா ஏதாவது ஒரு ரெக்யர்மெண்ட் ஆஃப் மணி இருக்குன்னா இமீடியட் யூ கேன் லிக்விடேட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். அதே மாதிரி ரிஸ்க் டைவர்சிஃபிகேஷன். இந்த அசட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வரும்போது தே வில் இன்வெஸ்ட் இன் வேரியஸ் கம்பெனிஸ். வேரியஸ் கம்பெனிஸ் இந்த செக்டர்ஸ் இருக்கு மார்க்கெட்ல. பாத்தீங்கன்னா ஒரு டைவர்சிஃபைட் ஃபண்டுன்னு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துட்டேன்னா, இட் வில் இன்வெஸ்ட் இன் வேரியஸ் செக்டர்ஸ். லைக் ஆட்டோமொபைல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஃபார்மா இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்றாங்க, அதே மாதிரி கேபிட்டல் கூட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, இது மெட்டல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண, டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுனால உங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து டைவர்சிஃபை ஆகும். ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் எடுத்துக்கிட்டா வி வில் ஹாவ் மினிமம் 30 to 40 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ஏதோ ஒரு செக்டார்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தா கூட அதர் செக்டார்ஸ் வில் காம்பன்சேட். திஸ் இஸ் கால்ட் டைவர்சிஃபிகேஷன். ஸோ உங்களோட ரிஸ்கை வந்து நீங்க இந்த மாதிரி டைவர்சிஃபை பண்ணும்போது தான் மினிமைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இட் இஸ் ரெகுலேட்டட் பை செபி. செபி இஸ் மானிட்டர் ஃபார், எப்படி பேங்க்ஸுக்கு வந்து ஆர்பிஐ வந்து மானிட்டர் பண்றாங்களோ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் ரெகுலேட்டட் பை செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. உங்களுக்கு இந்த டாப்பிக்லேயோ இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாப்பிக்லேயோ சந்தேகம் இருந்தாங்கன்னா எங்கள் ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். இந்த அப்பாயின்மெண்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃபைனான்ஸை பற்றி தெரியணும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி இன்னும் நல்லா தெரியணும்னா நீங்கள் இங்கே லைவ் வெபினாரை ஜாயின் பண்ணிக்கலாம். வெபினாருக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த வெபினார் வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீ. இன்னொன்று, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.